ஹலோ கைஸ், நம்ம இப்போ புதுசா ரிலீஸ் ஆன அனிமேவான த வில்லேஜர் ஆஃப் லெவல் 999 அனிமேவோட எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். எல்லா அனிமேக்கும் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படியே அடுத்தடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே நம்ம சேனல்ல லேட்டஸ்ட் அப்டேட்ஸா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே அந்த சிட்டி வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்றதை காட்டுறாங்க. ரெட் மான்ஸ்டர்ஸ் வந்து நிறைய அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதை போயிட்டு ஒன்று ஒன்றா அடிச்சு கொண்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்பாட்டியை காட்டுறாங்க. இதுல ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், அவன் வந்து உண்மையாவே ரொம்ப மோசமானவன். டீமன்ஸ் கூட ஒன்று சேர்ந்துட்டு நம்ம எல்லாரும் அழிக்கணும்னு பார்க்கறான். அவன் டீமன்ஸ் கூட ஒன்று சேர்ந்து கரெக்டான டைம் வரும்போது நம்ம எல்லாரும் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ பேசிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் வந்து நானும் அப்படிதான் நினைச்சேன், அவன் அந்த மாதிரி தான் பண்றான்னு நினைச்சேன். இருந்தாலும் அவன் அந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா ஸ்டார்டிங்லேயே அவன் வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய லெவல் உள்ளவன் வந்து எதுக்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு வந்து என்னதான் இருந்தாலும் அவன் டீமன்ஸ் கூட சேர்ந்துட்டான். ஸோ அவன் வந்து நமக்கு எனிமி தான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம பிரின்சஸ் சொல்றா, இருந்தாலும் நம்ம அவன்கிட்ட பேசி பார்க்கணும். போன தடவை நம்ம அவனை அட்டாக் பண்ணும்போது நம்ம அட்டாக்லாம் அவன் தடுத்தானே தவிர அவன் திரும்ப நம்மளை அட்டாக் பண்ணவே இல்லை. அவனோட ஒரு நோக்கம் வந்து சண்டை போடணுன்றது கிடையாது. அவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். அவன் போய் டீமன் லார்ட பார்க்கணும்னு சொன்னால அதை பத்தி என்னன்னு நான் கேட்கணும். எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. என்னோட எல்லா கேள்விக்கும் அவன் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. அப்ப அந்த ஹீரோ டைட்டில் உள்ள வந்து நீ சொல்றது சரிதான், சரி வாங்க போயிட்டு அவங்களை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லவும், இந்த ஒயிட் ஹேர் உள்ள பொண்ணு வந்து நீங்க என்ன டீமனுக்கு சப்போர்ட் பண்ணணும் ட்ரை பண்றீங்களா? அவன் வந்து டீமன் லார்டோட பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கான். நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ சொல்றான், அப்படிலாம் இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் டீமன்ஸ் வந்து ரொம்ப வெறுக்கிறேன் தான். இருந்தாலும் அவனுக்கிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. என்னோட கேள்விக்கெல்லாம் அவனோட பதில் சொல்லட்டும், அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் சடனா பூகம்பம் வந்த மாதிரி பெரிய சத்தம் கேட்குது. மக்கள்லாம் கத்துற சத்தம் கேட்குது. பறையில் ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கமா ஓடுறாங்க. அப்ப போகும்போது பார்த்தா ஒருத்தன் கீழே கிடக்கா, ஒரு பெரிய மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண வருது. அதை வந்து பிரின்சஸ் வந்து ஷீல்டு போட்டு அந்த மான்ஸ்டரை தடுக்கிறா. இருந்தாலும் அவளால அதை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண முடியல. அவளோட பவர் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த மான்ஸ்டரோட லெவல் வந்து 200க்கும் மேல இருக்கிறதால இவளோட லெவலால அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. சோ அந்த ஷீல்டு உடச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிபட்டு அந்த கீழே கிடக்கும் போது அது வேகமா இவங்களை அட்டாக் பண்ண வருது. அப்ப நம்ம ஹீரோ வந்து சடனா நடுவுல வந்து தடுக்கிறான். தடுத்துட்டு நீ இப்பதான் கரெக்டான வேலையை பார்த்திருக்க, நீ பண்ண வேலைக்கு நான் உனக்கு 100 பாயிண்ட்ஸ் தருவேன் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றான். அப்படியே சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் ஒரு பஞ்ச் பண்றான். அந்த மான்ஸ்டர் அப்படியே காயினா மாறுது. அப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், நீ இல்லனா இந்த தடவை என்னால கரெக்டான டைம்க்கு வந்திருக்க முடியாது. சோ ரொம்ப நன்றி, நீ பண்ணது ரொம்ப கரெக்டான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் சொல்றான். அப்படியே மத்தவங்களும் இங்க வர நம்ம பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ, என்ன சேவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றா. இதை பார்த்து இவங்க எல்லாரும் என்னடா இவ இப்படி பண்றான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் கேட்கறான், இங்க என்ன நடந்துச்சு, ஏன் அவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றான், இங்க வந்து லெவல் 213 மான்ஸ்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் உங்களால எதுவும் பண்ண முடியாது. சோ இது வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது ஏன் இப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் கேட்கறான், நீ என்ன ஸ்கில் யூஸ் பண்ண அதை அட்டாக் பண்றதுக்குன்னு சொல்லி கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், ஸ்கில்லா நான் அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ணல, நான் வெறும் சார்ஜ் ப்ளோ மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கையை வந்து கொஞ்சம் பவர் ஆக்கி அவன் ஒரு பஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதெல்லாம் என்னால நம்பவே முடியாதுன்னு இவங்க சொல்ல, நான் அதை என் கண்ணால பார்த்தேன். சோ அவன் சொல்றது உண்மைதான், நான் அவனை நம்புறேன்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஆலிஸ் ஓடி வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு இவங்களை பாக்குறா. அப்ப அந்த ஹீரோ டைட்டில் உள்ளவன் சொல்றான், இங்க பாரு வில்லேஜர், உங்ககிட்ட நான் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லவும், இந்த பக்கம் பார்த்தா இன்னும் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து ஊருக்குள்ள அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு கேக்குறா, நீ வந்து டீமன் சைடு தானே இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் டீமன் சைடும் இல்ல ஹியூமன் சைடும் இல்ல, நான் வந்து நியூட்ரலா இருக்கேன், ரெண்டு பேருக்கும் சமமா ஒத்துமை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சடனா அந்த பக்கத்துல ஒரு காட் வந்து வேகமா ஓடி வரான், கத்திக்கிட்டே ஓடி வரா, எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க ஓடுங்கன்ட்டு. அப்ப இங்க வந்து நம்ம ஹீரோ டைட்டில் உள்ளவன் கேட்கறான், நீங்க என்னத்த பாத்தீங்க, சிட்டிக்குள்ள மான்ஸ்டர்ஸ் இருக்கா, எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நாங்க போய் அதுக்குள்ள சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த காட் சொல்றான், இல்ல இது வந்து பெரிய பிரச்சனை, நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து சிட்டியை நோக்கி படை எடுத்து வந்துட்டு இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 10,000 மான்ஸ்டர்ஸ்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ காகமே வந்து கேட்கறான், அது எப்படி உங்களுக்கு தெரியும், கன்ஃபார்மா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா, நான் சிட்டியோட வாட்ச் டவர்ல பாதுகாத்துட்டு இருக்கேன், நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து நம்ம சிட்டியை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு, நம்ம எல்லாரும் உடனே இங்க இருந்து போய் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் நம்ம பிரின்சஸ் வந்து இது ரொம்ப பிரச்சனையாயிடும், சோ நம்ம எப்படியாச்சும் மக்கள் எல்லாரும் இந்த சிட்டியை விட்டு வெளியில கொண்டு போகணும், அப்பதான் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாது அப்படின்னு சொல்லவும், பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோ காகமிட்ட கேட்கறா, நான் உனக்கு ஏதாச்சும் உதவி பண்ண முடியுமா, இது என்ன பண்ணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம ஹீரோ சொல்றான், நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை இப்ப கூப்பிட்டுக்கிறேன், சோ அதனால நீங்க வந்து ஆலிஸ் வந்து பத்திரமா பாத்துக்கோங்க, நான் உங்களை நம்பி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டு, எப்படி நீ எங்களை நம்பி விடலாம், டீமன்ஸ் வந்து எங்களோட எனிமி, அதுவும் இல்லாம நாங்க அவளை கொன்ற மாட்டோமா, எப்படி நீ நம்பி சொல்ற அப்படின்னு சொல்லவும், நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா முன்னாடியே கொண்டு இருப்பீங்க, இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்க மாட்டீங்க, சோ அதனால உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் இல்லாம என்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி உங்கள்கிட்ட இருக்குல்ல, சோ நான் திரும்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்லுவேன், சோ பத்திரமா இவளை பாத்துக்கோங்கன்னு சொல்ல, அந்த வயலட் ஹேர் உள்ள பொண்ணு சொல்றா, உன்னோட பதில் வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சுன்னா நாங்க வேணா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து ப்ளீஸ் தயவு செஞ்சு இவளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கவும், சரி இவங்க எல்லாரும் ஒத்துக்குறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போக, இவங்க வந்து இப்ப பாத்தியா அவனை அவன் கழட்டி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லவும், இங்க வந்து இந்த ஆலிஸ் சொல்றா, எனக்கு வந்து காகவே மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவர் வந்து உங்களை நம்புறாரு, சோ நானும் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப நம்ம பிரின்சஸ் வந்து இவ பயத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை
பின்னாடில இருந்து கட்டி பிடிச்சு உன்னை நாங்க பாத்துக்கிறோம், உனக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா நாங்க பாத்துப்போம், நீ பயப்படாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்றா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மக்கள் எல்லாரும் வெளியில போறதுக்காக ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டான டீமன்ஸ் இருக்கிற பக்கம் ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோஸ் பார்ட்டி வந்து இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம டீமனும் டக்காக்கவும் வராங்க. ஆலிஸ் இங்க இருக்கீங்களா, என்ன ஆச்சு, ஏன் அவங்க கூட இருக்கீங்க, அவங்க ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அந்த ஹீரோஸ் பார்ட்டில இருக்கவங்க கேக்குறாங்க, நீங்க ரெண்டு பேரும் காகமே கூட இருந்த ரெண்டு ஆண்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டக்காக்கோ வந்து கோவமா ஒரு லுக்க விடுறாங்க. அப்ப ஆலிஸ் சொல்றா டக்காக்கோ வந்து ஒரு விமன், அவன் ஒரு மென் கிடையாது அப்படின்னு சொல்லவும் எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம டீமனும் வந்து தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கான். என்ன நீங்க வந்து விமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன மெனோ நீனு இப்படி நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டக்காக்கோ கேக்குறாங்க. அப்படியே என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து ஆலிஸ் கிட்ட வந்து பெரிய பிரச்சனை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்காக்கோ கோவமா சண்டை போட போக அந்த ஹீரோஸ் பார்ட்டில இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் இல்ல, காகமே வந்து இவளை பாத்துக்க சொல்லி எங்கள்கிட்ட கேட்டதால நாங்க இவளை பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி காகமே எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு காட் வேகமா ஓடி வந்து சொல்றான், ஒரே ஒரு வில்லேஜர் மட்டும் ஆப்போசிட் சைடுல அந்த டீமன்ஸ் நோக்கி ஓடிட்டு இருந்தான், என்னன்னு போய் பார்த்தா அவன் வந்து தனியா மொத்த டீமன்ஸ் கூட்டத்தோட சண்டை போட்டுட்டு இருக்கான், அவனுக்கு தான் நம்ம உதவி பண்ணியே ஆகணும்னு சொல்லவும் என்ன அவன் போய் தனியா சண்டை போட்டுட்டு இருக்கானா, என்ன சாகணும்னு நினைக்கிறானா, நம்ம எப்படியாச்சும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸை டக்காக்கோ தோல்ல தூக்கிட்டு வேகமா ஓடுறாங்க, நம்ம சீக்கிரம் போகணும்ட்டு. மத்தவங்களும் நாங்களும் கூட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மொத்த டிஃபென்ஸ் கூட்டத்தோட தனியால நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனால மொத்தத்தையும் சமாளிக்க முடியல. சோ ரொம்ப வீக்கா டயர்டாவும் ஆயிடுறான். அப்படியே எல்லாரும் வேகமா காகமி இருக்கிற பக்கம் ஓடுறாங்க. அப்படியே பின்னாடி இந்த ஹீரோஸ் பார்ட்டியும் நாங்களும் வரோம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க. அப்படியே இவங்க போயிட்டாங்க. காகமி அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்கவும் பின்னாடி ஹீரோஸ் பார்ட்டி வந்து ஏன் இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க, நாங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப ஹீரோஸ் பார்ட்டியில இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்களால அப்படி உங்களை தனியால விட்டுட்டு போக முடியாது, நாங்க தான் இங்க ஹீரோஸ் பார்ட்டி, சோ நாங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே அந்த ஹீரோஸ் டைட்டில் உள்ளவன் கேட்கறான், ஏன் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், ஏன் தனியா போயிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம டக்காக்கோ சொல்றாங்க, அவன் வந்து ஹியூமன்ஸ்க்கும் டிமன்ஸ்க்கும் சேர்த்து சண்டை போட்டுட்டு இருக்கான், ஹியூமன்ஸ் அண்ட் டிமன்ஸ் ஒன்னா வாழ்றதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஏன் அதனால அப்படி பண்றான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப டக்காக்கோ சொல்றாங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான சிட்டி, இது வந்து டிமன்ஸ் வந்து அழிச்சிருச்சுன்னா கண்டிப்பா ஹியூமன்ஸ் அண்ட் டிமன்ஸ்க்கு ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்கும், அதனால ஹியூமன்ஸ் அண்ட் டிமன்ஸ் வந்து ஒன்னா வாழ்றதுல பெரிய பிரச்சனை உருவாகும், அந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஹியூமன்ஸ் அண்ட் டிமன்ஸ் ஒன்னா வாழணுன்றதுக்காக தான் காகமே வந்து அந்த டிமன்ஸ் வந்து இந்த சிட்டி அழிக்காம இருக்கணுன்றதுக்காக தனியா போய் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே இந்த ஹீரோ டைட்டில் சொல்றான், என்னதான் அவனோட லெவல் வந்து லெவல் 999 இருந்தாலுமே அவன் இப்படி தனியா போய் சண்டை போடுறது வந்து சாவை எதிர்த்து போற மாதிரி தான், ஏன் அவன் அப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இந்த பக்கம் டக்காக்கோ சொல்றாங்க, என்னதான் இருந்தாலும் காகமிக்கு வந்து நார்மல் ஹியூமனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் அவன் கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா அவனுக்கு வந்து சாவை வந்து பயமே கிடையாது, அவன் சின்ன வயசுல வந்து அவனுக்கு வந்து நிறைய விஷயத்தை அவன் இழந்திருக்கான், சொல்ல போனா காகமே உன்ன மாதிரி தான் ஹீரோ ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்காக்கோ சொல்ல அப்ப நம்ம ஹீரோ ரெக்ஸ் கேட்கறான், உங்களுக்கு எப்படி என்னைய பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் டக்காக்கோ சொல்றாங்க, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நான் முன்னாடி ஒரு பார் வச்சு நடத்திட்டு இருந்தேன், ஸோ அதனால நிறைய விஷயம் எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸாக கிடைச்சிது, அப்படிதான் நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம காகமியும் ஒன்னே மாரி தான், அவன் சின்ன வயசுல வந்து அவனோட அப்பாவை இழந்துட்டான், ஒரு நாள் அவன் டிராவலிங்ல இருக்கும்போது நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணி அவனோட அப்பாவை வந்து அதே இடத்துல கொன்றுச்சு, அந்த இடத்துல அவன் காகமி முடிவு பண்ணா எப்படியாச்சும் நான் இது எல்லா மான்ஸ்டர்ஸையும் கொன்னாகணும், நான் வந்து லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்படி தேவைப்படுறப்ப என்னால் எதுவும் செய்ய முடியாம இருந்து நான் இருக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சான். அதனால அவன் காட்டுக்குள்ளே போயிட்டு நிறைய மான்ஸ்டர்ஸ் கொல்லணும்னு ட்ரை பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸையும் கொன்னான். அப்பதான் காகமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான், வில்லேஜர்ஸ் வந்து அவங்க லைஃப் வந்து ரிஸ்க் பண்ணி நிறைய மான்ஸ்டர்ஸை கொல்லும்போது அவங்களால ஈஸியா அவங்க லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படிதான் அவன் 9 வயசுலயே 53வது லெவல் அடைஞ்சான். அப்படி அவன் ஒரு நாள் காட்டுக்குள்ள இருக்கும்போது இவனோட மொத்த வில்லேஜையுமே ஒரு தீவிரவாத கும்பல் வந்து அழிச்சிருச்சு, அவனோட அம்மாவை அதே இடத்துல கொன்னுட்டாங்க. இங்க பாரு ரெக்ஸ், ஒன்னே மாரி காகமே கிடையாது, உன்னோட ஃபேமிலி வந்து மொத்தமா மான்ஸ்டர்ஸ்ல சேர்த்துச்சு, ஆனா காகமே வந்து அவனோட அப்பா வந்து மான்ஸ்டர் மூலியமா இழந்தான், அவனோட மொத்த ஊருமே அவனோட அம்மாவோட சேர்த்து மனுஷங்களால போச்சு, மனுஷங்களே வந்து இப்படி அட்டாக் பண்ணி கொல்லும்போது டீமன்ஸ்க்கும் அவங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு நம்ம காகமே முடிவு பண்ணி அவனோட லெவலை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணணும், தேவைப்படுறப்ப நம்ம பவர்ஃபுல்லா இல்லாதப்ப நான் இருக்கிறதுக்கு என்ன ஒரு பிரயோஜனம் சொல்லி மொத்தமா அவனுக்கு அவனே வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ நீ உண்மையை புரிஞ்சுக்கணும்னா காகமே வந்து மனுஷங்களையும் வெறுக்கல டிமன்ஸையும் வெறுக்கல, அவன் வந்து தன்னைத்தானே ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சுதான் இந்த அளவுக்கு லெவல் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்காக்கோ சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரெக்ஸ் வந்து சொல்றான், ஆமா என்னோட அப்பா அம்மா வந்து மான்ஸ்டர்ஸால தான் கொல்லப்பட்டாங்க, ஆனா டீமன்ஸ் அந்த இடத்துல எதுவுமே பண்ணல, சோ வந்து டீமன்ஸ் மேல எதுவும் தப்பு கிடையாதா, நான் என்ன இவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்க இதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை, நான் வந்து போய் அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி டக்காக்கோ வேகமா போய் ஹெல்ப் பண்றாங்க. அப்ப அந்த நேரத்துல டீமன் மெனோ வந்து நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், நான் வந்து டீமன்ஸ்க்கு எதிராக போனாலும் பரவாயில்ல, பிரின்சஸ் உங்களுக்கு உதவியா இருக்க காகமிக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனோவும் போயிட்டு ஹெல்ப் பண்றான். அப்படியே பிரின்சஸ் வந்து என்னதான் இருந்தாலும் காகமிட்ட நான் நேரடியா நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு, அதனால இந்த சண்டையில நான் அவனுக்கு உதவி பண்ணி அவனை காப்பாத்தி நான் அவன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கிளம்ப, ஹீலர் இல்லாம என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு கிளம்ப, சரி நானும் வரேன் நம்ம ஹீரோஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ அப்படியே ஒன்னா சேர்ந்து பிடிச்சிட்டு இருக்க ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அடிக்க வரும்போது
ஹீரோ ரெக்ஸ் வந்து அவனோட பவரை போட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துல கொல்றான். அப்ப அந்த ஹீலர் வந்து உன்னை நாங்க இழந்துட்டா எங்களுக்கு பெரிய நஷ்டமாயிரும். சோ வந்து நீங்க கண்டிப்பா சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஹீல் பண்ணி விடுறா. அப்படியே நம்ம காகமியோட மைண்ட் வாய்ஸ்ல வந்து நான் இங்க தனியா இல்ல, என் கூட வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். சரி இந்த இடத்துல யாரும் செத்துறாதீங்க, எல்லாரும் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு சண்டை போடும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி நம்ம ஹீரோ தலையிலேயே போடுது. அப்படியே நம்ம ஹீரோ வந்து தலையில ரத்தத்தோட வெளியில சிரிச்சுக்கிட்டே வந்து கிடக்கான். அப்போ பிரின்சஸும் அந்த ஹீரோரும் போயிட்டு எங்களை சாகாதன்னு சொல்லிட்டு நீ இப்படி சாக பாக்குறியா அப்படின்னு சொல்லி அவனை ஹீல் பண்ணி காப்பாத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அப்படியே மயக்கத்தோட சொல்றான், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உங்க மேல வச்ச நம்பிக்கையால தான் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே திரும்பவும் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சண்டை போட இந்த எபிசோட் அதோட முடியுது. நம்ம சேனல்ல அடுத்து வரப்போற ஆன்கோயிங் அனிமேஸ் எல்லாமே தமிழ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸா கொடுக்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக்கை போட்டு விட்டுருங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றதை கீழே கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. எல்லா அனிமேஸ்க்கும் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் see you later. Thanks for watching.